தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லை. இப்போது சுப்ஹானல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறோம், ரிங் பண்ணுது, வைப்ரேட் பண்ணுது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், தொழுது முடிந்தால் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று சொல்கிறான். தொழுது முடிந்தால் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுத இடத்தில் எந்த ஒரு தொழுகையாளி இருந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாரோ அவருக்காக மலக்குகள் அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு என்று அவன் எழும்பும் வரைக்கும் அவனுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று. ஆனால் தொழும்போது வைப்ரேஷன், தொழும்போது ரிங்டோன், உடனே எழுந்து ஓடுவதை பார்க்கிறோம். இது சிம்பிளாக எடுக்காதீர்கள். நம்முடைய மனங்களில் ஏற்பட்டிருக்கிற நோயினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இது. அல்லாஹ்வை திக்ர் செய்வது கஷ்டமாக இருக்கிறது, துஆ கேட்பது கஷ்டமாக இருக்கிறது, நீண்ட நேரம் நின்று தொழுவது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் போனுக்கு ஆன்சர் பண்ணுவது என்பது கடமைகளுள் மிக முக்கியமான கடமை போன்று எனக்கும் உங்களுக்கு மாறி இருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நாம் எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம். உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அட்வைஸ் பண்றோம் எல்லாரும், ஆனால் யார் எடுத்து நடப்பது? பாப்பா பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றார், ஆக்டிவாரி ஸ்போர்ட்ஸ் பண்ணு, போன்ல உட்காராத, எந்த நேரமும் இந்த டிவைஸ்ல கேம் விளையாடாத. பாப்பா பார்த்தா அதை விட மோசமான நிலையில வாப்பா இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் செய்தார்கள், பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்தார்கள். இப்ப நம்ம குனிகிற மாதிரி எழும்புற மாதிரி அல்ல, பொதுவாக அவர்கள் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்ம எல்லோரும் குடும்ப வாழ்க்கை பற்றி பேசுகிற போது ஒரு பகுதியை சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவோடு ஓட்ட போட்டி வைத்தார்கள். ஒரு தடவை ஆயிஷா முந்தி விட்டார், இரண்டாவது தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தினார்கள். இதற்கு பதிலாக இது என்று சொன்னார்கள் என்பதை சொல்லி மனைவியோடு எப்படி க்ளோஸாக இருந்தார்கள் என்று மட்டும்தான் சொல்லுகிறோம். அதில் இருக்கிற உடற்பயிற்சி பற்றி பேசுவதில்லை. யுத்த களத்தில் நின்று போராடினார்கள் என்றால் ஒரு சோம்பேறியால் யுத்த களத்தில் நின்று போராட முடியாது. நீண்ட தூரம் நடந்து சென்றார்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் ஒரு சோம்பேறியால் நீண்ட தூரம் நடந்து செல்ல முடியாது. கால்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று தொழுதார்கள் என்றால் ஒரு சோம்பேறியால் அவ்வளவு தூரம் நின்று தொழ முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உடலை சுறுசுறுப்பாக சோம்பரித்தனம் இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம். இந்த கவலை என்னென்றால், இன்னாலில்லாஹி ராஜூன், மார்க்கம் பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், தாவாவில் ஆர்வம் காட்டுகிறோம், ஆனால் ட்ரெஸ் அழுக்கு, ஒழுங்காக தலை சீவுவதில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்கா தலை சீவாம் வந்த ஒருவரை பார்த்து, இவர் என்ன ஷைத்தான் கோலத்தில் வருகிறார் என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அதற்கு கொடுத்திருக்கிறார்கள். தலை சீவுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை பாருங்க. பள்ளியில மிம்பர்ல நிற்கும் போது ஒருவர் தலை சீவாமல் தலை அலங்கோலமாக வரும்போது இவர் என்ன ஷைத்தான் கோலத்தில் வருகிறார் என்று கேட்டார்கள். பிரஷ் பண்றது, அந்த மார்க்கத்தில் தன்னை ஃபுல் இன்வால்வாக காட்டாத மக்கள் நீட்டாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நظிஃபு அஃப்னியத்தகும் வலா துஷப்பிஹுல் யஹூத், உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வையுங்கள், யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள். முற்றத்தையே சுத்தமாக வைக்க சொன்னால் வீட்டின் நிலை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் தான் ட்ரெஸ் இருந்தது, இருந்தாலும் நீட்டா ட்ரெஸ் பண்ணுவார்கள், அழகாக தலை வாருவார்கள், தலைக்கு எண்ணெய் போடுவார்கள், நல்ல அந்த சீப் அத்தர் யூஸ் பண்ண மாட்டார்கள், நறுமணம் மிக்க அழகிய அத்தர்களைத்தான் யூஸ் பண்ணுவார்கள். வீட்டுக்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணுவார்கள். ஒரு மனைவியோடு சேர்ந்து விட்டு அடுத்த மனைவியிட்ட போவதாக இருந்தால் குளிப்பார்கள். மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு ஒது செய்து விட்டு தூங்குவார்கள். பொதுவாகவே தூங்குவதற்கு முன்னால் ஒது செய்து கொள்வார்கள். எந்த நேரமும் ஒதுவோடு இருக்க முயற்சி செய்வார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை பேசிவிட்டு போவதற்காக வந்த செய்திகளா, அல்லது ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்ட அட்வைசஸா?
அப்ப இந்த நிலையெல்லாம் நம்மால முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மீசை கத்தரிப்பதில்லை, தாடியை ஒழுங்காக பராமரிப்பதில்லை, தலைமுடியை பராமரிப்பதில்லை, ட்ரெஸ்ஸை ஒழுங்காக துவைப்பதில்லை, உள்ளே போடக்கூடிய ஆடைகள் வியர்வை துர்வாடை வீசக்கூடிய நிலையில் இருக்கிறது, காலுக்கு அணியக்கூடிய சாக்ஸுகள், பள்ளிக்குள்ள வந்தால் அவர் நடந்து செல்லக்கூடிய இடத்தில் இன்னும் ஒருவர் சுஜூதுக்கு போனால் அவரால் நீண்ட நேரம் சுஜூதில் இருக்க முடியவில்லை, இப்படி வாழ்கிறார். ஆனால் அவர் தாவா களத்தில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி இந்த சமுதாயம் முன்னேறும் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். எனவே இந்த சோம்பேறித்தனம் தான் இவை அனைத்திற்கும் காரணமாகும். எனவே நம்மை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வது என்பது மார்க்கமாகும். அதிலும் குறிப்பாக இபாதத்துக்களுடைய விஷயத்தில் சுறுசுறுப்பை நாம் பேண வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.